யார் இருந்தாலும் இல்லாட்டி நான் இருப்பேன், இந்த பிஸ்னஸ் நம்ம உட்காந்து ரன் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் நமக்கு இருந்ததுன்னா மட்டுமே நம்ம பிஸ்னஸ் பண்ணணும். வெறும் பிஸ்னஸ் பண்ணுறது ஆசையாக மட்டும் இருக்கக்கூடாது. அந்த பிஸ்னஸில் முழுசாக நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சின்ன கடை, பாப்புலேஷன் கம்மி, அந்த மாதிரி நிறைய நெகட்டிவ் பாயிண்ட்டு. சிலதெல்லாம் வந்து பார்த்தாங்கன்னா அது சவுத் ஃபேஸு, வாஸ்து எதுவுமே செட் ஆகாது, நீ இப்போ நல்ல சம்பளம் வாங்கிட்டுருக்க, எதுக்கு தேவையில்லாமல் மருந்து கடை வச்சு என்ன வந்துடும், மருந்து கடைக்கு உன் சம்பளத்துக்கு சம்மந்தமே இல்லை, மாதம் 10,000 20,000 சம்பாதிக்கிறதே பெருசு, அந்த மாதிரிலாம் நிறைய நெகட்டிவ் வந்துச்சு. காசு சம்பாதிக்கணும்னு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிற எல்லாருமே சம்பாதிச்சிட முடியாது. பிஸ்னஸில் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், அதில் இன்வால்மெண்ட் இருக்கணும், அதில் ஜெயிக்கணும்னு நினைக்கணுமே ஒழிய அதில் காசு சம்பாதிக்கணும், அதில் வந்து நம்ம பெருசாக சம்பாதிச்சு பெரிய ஆள் ஆகணும்னு, அது பை ப்ராடக்ட். நீங்கள் சக்ஸஸ்ஸுங்கிறது வந்து உங்களோட கடின உழைப்போட ரிசல்ட்டு தான் சக்ஸஸ்ஸு. அதில் வர்ற பணம் வந்து அதோட பை ப்ராடக்ட். எப்போவுமே ஒரு கிரிட்டிக்கலான டைமில் நான் சொன்னேன் இல்லைங்களா, கிரிட்டிக்கலான டைமில் அங்கே நீங்கள் அது ஃபெயிலியராக போகுது, ஏன் இப்படி போகுதுன்னு யோசிக்காமல் அதில் என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஜெயிக்கலாம். அடுத்தது நீங்கள் எப்போவுமே பீப்புளை வந்து சாதாரண இடம் போடாதீங்க. காசு மட்டுமே தான் அவங்க நினைப்பாங்க, நல்லா இல்லை. அன்றைக்கி நாங்கள் பண்ண சர்வீஸு இன்றைக்கும் அவங்க மார்க்கெட்டிங் நிறையா கற்றுக்கிட்டேன். சின்ன சின்ன பிஸ்னஸ் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து பண்ணுறப்போ அதில் வந்த லாஸு அதெல்லாம் வந்து எனக்கு நிறையா கற்றுக் கொடுத்துச்சு. அதில் வந்து நான் கற்றுக்கிட்டது ஒரு 2-3 விஷயம். அதில் என்னோடய பேக்ரவுண்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப ஹம்பிள் பேக்ரவுண்ட் தான். சின்ன விவசாய குடும்பம். இங்கே ஒரு டிகிரி முடித்தேன் பொள்ளாச்சி என்ஜிஎம் காலேஜில். அதுக்கப்புறம் மெடிக்கல் ரெப்போ ஒரு 2 கம்பெனியில் இருந்தேன். ரெண்டாவதாக வந்து இருந்தேன். மூணாவதாக வந்து ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணேன். அதில் வந்து ஏறக்குறைய 2006லேருந்து 2018 டிசம்பர் முடிய ஒரு 13-14 வருஷத்துக்கு மேலே ஒர்க் பண்ணேன். அதில் 8 வருஷம் மெடிக்கல் ரெப்பாகவும் ஒரு 4-5 வருஷம் மேனேஜராகவும் இருந்தேன். மேனேஜராக கோயம்புத்தூரில் இருந்தேன். அது முடிச்சுட்டு தான் வந்து என்னோடய அன்னம் ஃபார்மசி ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண சின்னாம்பாளையத்தில் இருக்கிறது. அதுக்கப்புறம் அன்னம் ஃபார்மா அண்ட் சர்ஜிக்கல்னு ஒரு சர்ஜிக்கல் ஹோல்சேல் ஒன்று. இப்போது அன்னம் ஃபார்மசி பிரான்ச்னு ஒரு 3வதாக ஒரு ரீட்டைல் ஓப்பன் பண்ணியிருக்கோம். இது இல்லாமல் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஒரு மார்க்கெட்டிங் கம்பெனி ஒன்றும் வச்சுருக்கோம், ஆப்ளிஸ் ஃபார்மான்னு. ஆக்சுவலாக நம்ம அந்த ஆப்ளிஸ் ஃபார்மா ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக தான் கம்பெனியை விட்டு வெளியே வந்தோம். இப்போ இந்த 3-4 கன்சர்னு எல்லாமே வந்து இனிஷியல் டேஸில் இருக்குது. இப்போது ஒரு 2-3 இயர்ஸ் தான் ஆச்சு என்னோடய ஃபஸ்ட்டு கன்சர்ன் ஆரம்பித்தேன். அது மட்டும் இப்போ ஓரளவுக்கு ப்ராஃபிட்டபுளாக போகிற அளவுக்கு வந்திருக்கு. மற்ற எல்லாமே இப்போ தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணி போயிட்டுருக்கோம். ஸோ இந்த 2006லேருந்து 2018 வரைக்கும் நான் ஏன் பிஸ்னஸ் பண்ணல, என்னென்னலாம் பண்ணினேன் அந்த டைமில் அப்படின்னா, மோஸ்ட்லி மார்க்கெட்டிங்கில் ஒரே கம்பெனியில் இவ்வளோ வருஷம் இருக்கிறதே பெருசு. அந்த ஒரு கம்பெனியில் நான் இருந்தேன். மார்க்கெட்டிங் நிறையா கற்றுக்கிட்டேன். சின்ன சின்ன பிஸ்னஸ் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து பண்ணுறப்போ அதில் வந்த லாஸு அதெல்லாம் வந்து எனக்கு நிறையா கற்றுக் கொடுத்துச்சு. அதில் வந்து நான் கற்றுக்கிட்டது ஒரு 2-3 விஷயம். அதில் நம்பர் 1 வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணணுன்னா அந்த பிஸ்னஸ் முழுசாக எனக்கு தெரிஞ்சிருக்கணும். நம்பர் 2, அந்த பிஸ்னஸ் வந்து நான் இருந்து நான் பார்த்து பண்ணணும். யாரை நம்பியும் இவர் பண்ணி கொடுப்பாரு, இவர் நமக்கு ஏர்ன் பண்ணி கொடுத்துருவாரு, நம்ம இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துட்டால் போதும், அது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரிட்டர்ன் வரும் அப்படின்னு ஒரு நாளும் நினைக்கக்கூடாது. அது வரவே வராது. 3வது, நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். இல்லைன்னா பிஸ்னஸ் பண்ணக்கூடாது. ஒரு லேபர் ஒர்க்கிலிருந்து நீங்கள் ஆஃபீஸர் ஒர்க் வரைக்கும் ஆஃபீஸை நம்மளே கூட்டி வளைச்சி போகிற அளவுக்கு எந்த லெவலுக்கும் இறங்குறதுக்கு தயாராக இருக்கணும். 4வது, நீங்கள் வந்து ரிஸ்க் எடுக்கணும். ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர்ஸ் இருக்குது. அதை பற்றி நம்ம யோசிக்கவே கூடாது. எங்கே இந்த முயற்சி தோற்றுருமோன்னு. நம்ம ஒரு 10 ட்ரை பண்ணோம்னா 1-2 தான் ஜெயிக்கும். ஆனால் அந்த 10 ட்ரையில் லாஸ் ஆனதான் அந்த 2-3 உங்களுக்கு எடுத்து கொடுத்துரும். நம்ம ஏதாவது ஒரு வித்தியாசமாக ஒன்று யோசிச்சுட்டே இருக்கணும். யாருமே பண்ணாத ஏதாவது பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணணும். இப்போ நான் ஃபஸ்ட்டு என்னோடய அன்னம் ஃபார்மசிக்கு நோட்டீஸ் அடித்தேன். சில கண்டென்ட் போட்டு நோட்டீஸ் அடித்தேன். அந்த நோட்டீஸ் கொடுக்குறதுக்காக பஸ் ஸ்டாண்ட் காலையில் 4 மணி 3:30 மணிக்கு போகணும். அப்படி போகையில் அங்கே அந்த நோட்டீஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறவர் என்கிட்ட கேட்டார், எங்க மருந்து கடைக்கு எதுங்க நோட்டீஸ் வைக்கிறீங்க அப்படின்னு. ஃபஸ்ட் டைம் இப்போ தாங்க நான் என்னோடய இதுலேயே 20 வருஷம் 30 வருஷமாக பண்ணுறோம். இப்போ வந்து மருந்து கடைக்கு இப்போ தான் பார்க்குறேன். ஈவன் ஹாஸ்பிட்டலுக்கு கூட வைக்கிறாங்க, புது ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ணுறேன்னு வைக்கிறாங்க. நீங்கள் மருந்து கடைக்கு என்னென்னு நோட்டீஸ் வைக்கிறீங்க அப்படின்னார். நான் நோட்டீஸ் எடுத்து கொடுத்து படிக்க சொன்னேன். ஆமாங்க விஷயம் இருக்குது நிறையா அப்படின்னு. அதில் என்ன இருந்ததுன்னா, ஃபஸ்ட் டைம் இன் இந்தியான்னு போட்டு சுகர் டெஸ்டிங் கிட்டு வந்து 500 ரூபாய்க்கு கொடுத்தேன். 500 ரூபாய்க்கு 25 ஸ்ட்ரிப்பு, அந்த டெஸ்ட் பண்ணுற மிஷினு, அதில் லேண்ட்செட் லான்ச்சரு எல்லாமே போட்டு, ஈவன் ஆன்லைன்லேயே 700 ரூபா 750 ரூபாய்க்கு தான் இருந்துச்சு. அது 500 ரூபாய்க்கு கொடுத்தேன்.
இன்றைக்கி ஒரு 1000 2000 மிஷினு பக்கம் பொள்ளாச்சியில் விற்றுருப்பேன். இன்றைக்கும் அது ரூ. 500 தான் கொடுக்குறேன். ஈவன் என்னோடய பர்ச்சேஸ் காஸ்ட்டு அதுக்கப்புறம் ரொம்ப ஏறிடுச்சு 2 இயர்ஸில். ஆல்மோஸ்ட் இப்போ எனக்கு நான் ரூ. 500 கொடுக்குறேன்னா அதில் எனக்கு ஒரு 0.1% 2% ப்ராஃபிட் இருக்கிற மாதிரி தான் இருக்குது இப்போது. ஆனால் கூட நான் அதே ரேட்டுக்கு தான் கொடுக்குறேன். ஏன்னா ரூ. 500 நம்ம கொடுத்தோம் அப்படிங்கிற அந்த பிராண்டிங் இமேஜை நம்ம அப்படியே மெயின்டைன் பண்ணணுங்கிறதுக்காக கொடுக்குறேன். ஸ்ட்ரிப்பு ரூ. 10 கொடுத்தேன். இன்றைக்கி நீங்கள் மற்ற பெரிய பிராண்டெல்லாம் எம்என்சி பிராண்டெல்லாம் ஸ்ட்ரிப் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரிப் ரூ. 25 30 வரும். ரூ. 10 ஸ்ட்ரிப்பு கொடுத்தேன். இது வந்து என்னோடய ஃபஸ்ட்டு பெஞ்ச் மார்க், அந்த கடையோட சக்ஸஸோட ஃபஸ்ட்டு பெஞ்ச் மார்க். இது பிஃபோர் கோவிட் பண்ணேன். அன்னம் ஃபார்மசியில் ஃபஸ்ட்டு வந்து ரூ. 500 சுகர் டெஸ்டிங் கிட்டு கிடைக்குது அப்படிங்கிறது பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டாவது வந்து அந்த அடல்ட் டைப்பர் பார்த்திங்கன்னா ரூ. 550 எம்ஆர்பி இருக்கிறது. நான் ஒன்று வாங்கி வச்சுருப்பேன் பக்கத்தில் இருக்கிற டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட. அதில் ஒரு 10% ப்ராஃபிட் வச்சு கொடுப்போம். எம்ஆர்பியும் அவ்வளோதான் இருக்கும். ஆனால் ஒருத்தர் வந்து என்கிட்ட பயங்கரமாக ஃபைட் பண்ணார். இது வந்து ரேட்டு எனக்கு வெளியே குறவாக கிடைக்குது, 300 350 கிடைக்கு, நீங்கள் என்ன ரூ. 500 சொல்கிறீங்க. இப்போ அவங்களால எப்படி வாங்க முடியுதுன்னு பார்க்கல. நம்ம வேறு மாதிரி நிறையா கான்டாக்ட் கிடச்சி இன்றைக்கி 3 டைப்பர் கம்பெனிக்கு நம்ம டிஸ்ட்ரிபியூட்டரு. என்னால் அவங்க வாங்கின ரேட்டை விட இன்றைக்கி குறவாக கொடுக்க முடியும். இந்த மாதிரி ஒவ்வொரு கிரிட்டிக்கலான பொசிஷன் வரையிலையும் நமக்கு ஒரு சேலஞ்சு வரையிலையும் அதை வந்து அது கிவ் அப் பண்ணாமல் அதை எடுத்து ட்ரை பண்ணணும். அடுத்து 3வதாக பார்த்திங்கன்னா கோவிட் டைம் தான் ரொம்ப டஃப் டைம் எல்லாத்துக்கும். எனக்கும் தான். ஆரம்பத்தில் வந்து இந்த மாஸ்க்கை பற்றியெல்லாம் எனக்கு ஒன்றுமே தெரியாது. அந்த டைமில் நான் வந்து இந்த மாஸ்க் எடுத்தப்போ ரூ. 7 வாங்கினேன் மும்பையிலேருந்து ஒரு மாஸ்க். அந்த மாஸ்க் வந்து இன்னத்த ரேட்டுக்கு நம்ம பார்த்தோம்னா அது ஒரு 50 காசு கூட ஒருத்தர் இல்லாத ஒரு மாஸ்க்கு. அன்றைக்கி ரூ. 7 எனக்கும் தெரியாது. வாங்கி அது ரூ. 10 விற்றோம். அது சரியாக விற்க முடியல, நிறையா விட்டு வந்தது. அதில் கொஞ்சம் லாஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் 2வது ஆர்டர் மாஸ்க் ஒரு தொகையும் இன்னொரு இதுவும் போட்டோம், சானிடைசரும். அது லாக்டவுனில் ஃபுல்லாக மாட்டிக்கிச்சு. ஏறக்குறைய ஒரு ₹1,00,000 கிட்டக்க மாட்டிக்கிச்சு. மாட்டினப்போ திருப்பி லாக்டவுன் ஓப்பன் பண்ணையில் பார்த்திங்கன்னா ப்ரைஸ் கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டாங்க. நான் வாங்கின ப்ரைஸு ₹100 அப்படின்னா அது ₹50 தான் விற்கணும்னு கவர்மெண்ட் ரூல் கொண்டு வந்துருச்சு. அதில் ஒரு ஹெவி லாஸ் ஆச்சு நமக்கு. அப்போ நான் என்ன ஸ்டார்ட் அப்பு எனக்கு ஒரு 1 lakh அப்படிங்கிறது வந்து அப்போது பெரிய தொகையாக தான் இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் அதை நான் கிவ் அப் பண்ணிடல. திருப்பியும் ஃபைட் பண்ணேன், எங்கே கிடைக்குது, எங்கே லோ காஸ்ட்டுக்கு கிடைக்குது அப்படின்னு. ₹7 நான் மாஸ்க் வாங்கி விற்றேன். ஒரு மாஸ்க் ₹7 விற்றேன். கடைசியாக 100 மாஸ்க் ₹100 இன்றைக்கி விற்கிறேன். அந்த அளவுக்கு அதில் பின்னாடியே போனேன் நான். ஏன் அது லாஸ் ஆச்சு, என்ன பிரச்சனை, அதை நம்ம விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி பின்னாடியே போனோம். ஈவன் லாக்டவுன் டைமில் ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸ்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஆன் காஸ்ட்டுக்கு கொடுத்தேன். அவங்களுக்கு எல்லாம் நோட்டீஸ் மாதிரி கொடுத்து அவங்கள இதெல்லாம் வந்து மாஸ்க்கெல்லாம் ஒரு ₹150 அந்த மாதிரி எல்லோரும் ₹300 ₹400 கொடுத்துட்ருக்கையில் அந்த ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸ்க்கு மட்டும் நம்ம கொடுத்தோம். இது சானிடைசரும் அதே மாதிரி ரொம்ப கம்மியாக கொடுத்தோம். இன்றைக்கி வரைக்கும் கொடுத்துட்ருக்கோம் அவங்களுக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஒவ்வொரு பிரச்சனைகள் வரையிலையும் நம்ம அதை எப்படி ஃபேஸ் பண்ணணும், அதுக்கு அகைன்ஸ்டாக அதை பார்த்து பயந்து ஓடாமல் திருப்பி அதை போய் இன்வெஸ்ட் பண்ணி அதை என்ன இருக்கோ அதில் அந்த உச்ச வரைக்கும் பார்க்கணும். கண்டிப்பாக ஜெயிப்போம். ஆனால் அதுக்கு ரொம்ப முக்கியம் அந்த பிஸ்னஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். தெரியாமல் நம்ம போய் அந்த பிஸ்னஸை பண்ணோம், அதுக்குள்ளே போனோம் அப்படின்னா யார் இருந்தாலும் இல்லாட்டி நான் இருப்பேன், இந்த பிஸ்னஸ் நம்ம உட்காந்து ரன் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் நமக்கு இருந்ததுன்னா மட்டுமே நம்ம பிஸ்னஸ் பண்ணணும். வெறும் பிஸ்னஸ் பண்ணுறது ஆசையாக மட்டும் இருக்கக்கூடாது. அந்த பிஸ்னஸில் முழுசாக நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்படி உங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணணும்னு ஒரு ஆசை இருந்தது அப்படின்னா போய் பிஸ்னஸை கற்றுக்குங்க. ஒரு 2 years 3 years 4 years. நான்லாம் 12 வருஷம் கற்றுக்கிட்டேன். 13 வருஷம் கற்றுக்கிட்டு தான் நான் அந்த பிஸ்னஸை பண்ணேன். அதுக்கு இடையில நான் ட்ரை பண்ணேன் 2-3 பிஸ்னஸ். நான் அதெல்லாம் வந்து சும்மா சொல்ல, என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன். யாரை நம்பியும் காசு கொடுக்காதீங்கன்னு. ஏன்னா கொடுத்து லாஸ் ஆகிருக்கணும். அதுதான் வந்து இப்போ நான் ஒரு 2008 அதாவது 2006 நான் பொள்ளாச்சிக்கு வர்றேன். அப்போ 2008 வந்து நாங்கள் ஒரு ஷேர் ப்ரோக்கிங் கம்பெனி என்னோடய கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஆரம்பிக்கிறோம். ஒரு மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் ஆளுக்கு ஒரு 70,000 80,000 அந்த மாதிரி போட்டு ஒரு 3-4 lakhல ஆரம்பிக்கிறோம். அதில் வந்து ஒருத்தருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதில் அவர் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு, ஒரு 2-3 years இருந்திருக்காரு. அவர் கமிட் பண்ணுறாரு, நம்மளால் நல்லா ஜெயிச்சிட முடியும், எனக்கு இவ்வளோ கஸ்டமர் இருக்காங்க வருவாங்க அப்படின்னு. அப்புறம் நாங்களும் எங்களுக்கு தெரிஞ்சவங்களெல்லாம் கஸ்டமராக சேர்த்து வர்றோம். ஆனால் அந்த டைம் பார்த்திங்கன்னா 2 விஷயம். ஒன்று வந்து அவர்னாலையும் சொன்ன மாதிரி நடந்துக்க முடியல, இன்னொன்று மார்க்கெட்டும் கிராஸ் ஆகிருச்சு. அதில் ஒரு நல்ல லாஸ். அதில் 2008 வந்து நமக்கு மார்க்கெட்டு ரொம்ப கீழே வரையில் நம்மளால் பண்ண முடியாமல் போச்சு. அந்த லாஸ் வந்து என்னை ரொம்ப பாதிச்சு. கொஞ்சம் வருஷமெல்லாம் நம்ம வேறு தொழிலுக்கே போக வேண்டாம், கம்முன்னு வேலையே பார்த்துடலாம், இனிமேல் போயினோம்னா இருக்கிற காசும் போச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி பயத்துலேயே நான் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். ஆனால் ஒவ்வொன்றா நம்ம கற்றுக்கிட்டோம். அப்போ நம்ம கற்றுக்கிட்டது என்னென்னா, நம்ம தொழில் நமக்கு தெரியாது பெருசாக. ஆனால் அவர் பண்ணுவார்னு அவரை நம்பி நம்ம பணத்தை போட்டோம். நம்மளால் போய் ஃபுல் டைம் அங்கே உட்காரவும் முடியாது. தொழில் தெரியாது, நம்மளால் உட்காரவும் முடியாது.
நம்ம நம்ம எந்த ஒர்க்குக்கு போகணும் இல்லைங்களா, நம்ம ஜாபில் இருக்கோம், அதை நம்ம பார்க்கணும். ஸோ ரெண்டுமே வந்து நமக்கு தொழிலும் தெரியாது, நம்மளால் அங்கே உட்காரவும் முடியல. இது ரெண்டும் இல்லாமல் போனங்காட்டி தான் அந்த தொழில் தோற்று போச்சுங்கிறது என்னோடய இது. அதுக்கப்புறம் என்னோடய இன்வெஸ்டர் பார்த்திங்கன்னா எப்போவுமே என் பிரதர் தான். நான் சொன்னேன் உங்களுக்கு முன்னாடியே, அவர் தான் வந்து எனக்கு இன்வெஸ்ட் பண்ணோம். அவருக்கு என் மேலே இருந்த நம்பிக்கையும் போயிடும். ஏன்னா இவன் இப்படி தான் சொல்லுவான். அதுக்கப்புறம் மறுபடியும் சின்ன சின்னதெல்லாம் பண்ணோம். ஒரு ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் பண்ணோம். அதெல்லாம் லாஸ் இல்லை, ஆனால் என்னால் கண்டினியூ பண்ண முடியாமல் போயிடுச்சு. அது லேபரு, இது மார்க்கெட்டிங், இதெல்லாம் கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு. அதனால் அது என்னால் கண்டினியூ பண்ண முடியல. அதில் லாஸ்ன்னு சொல்ல முடியாது. பட் நான் வந்து பண்ணின இதில் வந்து நல்ல பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்னால் எனக்கு அந்த ஷேர் ப்ரோக்கிங் தான். அது எனக்கு தான் அது நிறைய விஷயத்தை கற்றுக் கொடுத்தது. அப்போ தான் நான் முடிவு பண்ணேன், நீ ஒரு தொழில் பண்ணால் நான் எனக்கு தெரிஞ்சு நல்ல 100% என்னால் சக்ஸஸ் பண்ண முடியுங்கிற தொழில் பண்ணுவேன். அது நான் இருந்து பண்ணுவேன். அது எவ்வளோ வருஷம் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு ரொம்ப பொறுமையாக வெயிட் பண்ணேன். மெடிக்கல் ஷாப் போடலாம் அப்படிங்கிறது என்னோடய ரொம்ப நாள் ஆசை. அது நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன், எங்காவது கிடைக்குமா அப்படின்னு. இந்த இடம் தான் எனக்கு செட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. அந்த இடத்துல நான் போய் ஆரம்பிக்கல கூட நிறைய பேர் சொன்னாங்க, அந்த இடம் வந்து அவ்வளோ நல்லா இல்லை, ஊரை விட்டு ரொம்ப அவுட்டரில் இருக்குது, சின்ன கடை, பாப்புலேஷன் கம்மி, அந்த மாதிரி நிறைய நெகட்டிவ் பாயிண்ட்டு. சிலதெல்லாம் வந்து பார்த்தாங்கன்னா அது சவுத் ஃபேஸு, வாஸ்து எதுவுமே செட் ஆகாது, நீ நல்ல சம்பளம் வாங்கிட்டுருக்க, எதுக்கு தேவையில்லாம் மருந்து கடை வச்சு என்ன வந்துடும், மருந்து கடைக்கு உன் சம்பளத்துக்கு சம்மந்தமே இல்லை, மாதம் 10,000 20,000 சம்பாதிக்கிறதே பெருசு, அந்த மாதிரிலாம் நிறைய நெகட்டிவ் வந்துச்சு. நான் எப்படி எடுத்துக்கிட்டேன்னா, எனக்கு ரொம்ப வருஷமாகவே இந்த மருந்து கடையில் இன்னும் வித்தியாசமாக பண்ண முடியும்னு ஒரு ப்ரேம் செட் இருந்தது என்கிட்ட. அதெல்லாம் யாரும் பண்ணுறதில்ல அப்படிங்கிறது இருந்து இன்றைக்கி பண்ணுறாங்க. இன்றைக்கி வந்து பெரிய பெரிய கார்ப்பரேட் வந்து பண்ணுறாங்க. ஆனால் நான் யோசிக்க ஆரம்பித்த பீரியடில் யாருமே அது பண்ணல. இப்போது மருந்து கடையோட மேஜர் கஸ்டமர் யாருன்னு கேட்டிங்கன்னா, கார்டியா டயபெட்டிக் வாங்குகிற பீப்புள் தான். அவங்க பெரும்பகுதி வந்து 60, 65, 70 ரிட்டையர்ட் பீப்புளாக தான் இருப்பாங்க. அவங்களால வீட்டிலேருந்து வந்து வாங்க முடியாது. அப்போ அதை நம்ம வீட்டில் கொண்டு போய் கொடுத்தா என்ன? இன்னும் ஒரு சிலர் பண்ணிகிட்டு இருந்தாங்க, அதுவும் அவ்வளோ எஃபெக்டிவாக பண்ணல. வீட்டுக்கு கொண்டு போய் கொடுத்தா காசு வாங்குவாங்க. இப்போ நீங்கள் இங்கேருந்து 2 கிலோமீட்டர் போகிறீங்கன்னா அதுக்கு 50 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. நம்ம அந்த சார்ஜ் எதுவும் பண்ணாமல் எல்லோரும் கொடுக்குற அந்த டிஸ்கவுண்ட் கொடுத்து வீட்டில் கொண்டு போய் கொடுத்தா என்ன? நான் அவங்க வயசானவங்க அதுதானே எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, கிடச்சிச்சின்னா பரவாயில்ல, இதுக்கு போய் நம்ம ஏன் அங்கே நிற்கணும் அப்படின்னு. ஸோ அதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு ட்ரை பண்ணேன். அது ஓரளவுக்கு நல்லாவே ரீச் ஆச்சு. அது போக அவங்களுக்கு வந்து மந்த்லி ஒன்ஸ் அங்கே வீட்லேயே சுகர் டெஸ்ட் பண்ணி சொல்லிடுறது, ப்ரெஷர் பார்த்து எவ்வளோ இருக்குதுன்னு சொல்கிறது. என்னோடய ரெகுலர் கஸ்டமர்லாம் வெறும் 100 ரூபாய்க்கு கேட்டால் கூட நான் கொண்டு போய் கொடுத்துட்டு வருவோம். ஏன்னா அவங்க ரெகுலராக நம்மகிட்ட வாங்குறாங்க, அதுக்காக கொடுப்போம். அதே மாதிரி கோவிட் டைம் வந்து எனக்கு ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. எனக்கு யாருமே ஸ்டாஃப் வரல. ஏன்னா அவங்கள தப்பாக சொல்ல முடியாது. அப்போ வந்து பயம், யாருமே வீட்டை விட்டே வெளியே வரல. அப்போ அவங்க பேரண்ட்டு இவங்கெல்லாம் வந்து ரொம்ப அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணாங்க. அந்த டைமும் ரொம்ப சேலஞ்சாக இருந்தது எனக்கு. எங்கள் அண்ணாலாம் ஃபோன் பண்ணி, உனக்கு எவ்வளோ பணம் வேணும், எதுக்காக போய் கடையை ஓப்பன் பண்ணிகிட்ருக்க, எவ்வளோ பணம் வேணுமோ நான் அக்கௌண்ட்டில் போடுறேன், நீ வீட்டில் இரு, ஒரு 10 நாள் கடை லீவ் விடு, இந்த 10 நாள் சேல்ஸ் என்னவோ அதை நான் கொடுக்குறேன் அப்படிலாம் சொன்னாங்க. ஆனால் என்னை பொறுத்தளவுக்கு பிஸ்னஸ் வந்து எப்போவுமே சொல்லுவேன், காசு சம்பாதிக்கணும்னு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிற எல்லாருமே சம்பாதிச்சிட முடியாது. பிஸ்னஸில் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், அதில் இன்வால்மெண்ட் இருக்கணும், அதில் ஜெயிக்கணும்னு நினைக்கணுமே ஒழிய அதில் காசு சம்பாதிக்கணும், அதில் வந்து நம்ம பெருசாக சம்பாதிச்சு பெரிய ஆள் ஆகணும்னு, அது பை ப்ராடக்ட். நீங்கள் சக்ஸஸ்ஸுங்கிறது வந்து உங்களோட கடின உழைப்போட ரிசல்ட்டு தான் சக்ஸஸ்ஸு. அதில் வர்ற பணம் வந்து அதோட பை ப்ராடக்ட். அது எவ்வளோ லட்சத்தில் இருக்கலாம், கோடியில் இருக்கலாம், 1000ல் இருக்கலாம், ஏதோ ஒன்று. எவ்வளோ வருதுங்கிறது ரெண்டாவது. ஆனால் உங்களோட சக்ஸஸில் வர லாபம்ங்கிறது வந்து ஒரு பை ப்ராடக்டாக தான் இருக்கணுமே ஒழிய, நீங்கள் பணம் சம்பாதிக்கணும் அதுக்காக இந்த தொழில் பண்ணுறோம் அப்படிங்கிற மோட்டிவில் நம்ம ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ணி அது அப்படியே காசு 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 காசுன்னு போனால் கண்டிப்பாக நம்ம ஜெயிக்க முடியாது. அது இன்வால்மெண்ட் இருக்கணும். வெறும் 10 ரூபாய்க்கு நான் ஹோம் டெலிவரி கொண்டு போய் என் கார் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு வந்திருக்கேன். எனக்கு பெட்ரோல் காசு கூட இருக்காது. ஏன்னா அவங்க ரெகுலர் கஸ்டமரு, கோவிடு, யாரும் இல்லை, நான் வீட்டை விட்டு வெளியே வர முடியும்னு ஒரு வயசான அம்மா கேட்குறாங்க. சரி நான் போகிறேன், போய் கொடுத்துட்டு வர்றேன் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அந்த டைம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க. அவங்களாம் லீவில் இருந்தாங்க, என் கூட வந்து இருந்தாங்க. ஸோ அந்த கோவிட் டைம் கொஞ்சம் ரீச் ஆனோம் நம்ம. ஏன்னா அது நல்ல கேள்வி உங்களுக்கு. ஆக்சுவலாக எல்லாம் ஈவன் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் எல்லாமே, ரெண்டாவது அந்த ஹாஸ்பிட்டலே வந்து கோவிட் கேர் டிவிஷனே ஓப்பன் பண்ணி பார்த்தாங்க. ஆனால் கூட அவங்களுக்கே புதுசு, டாக்டர்ஸ்க்கே அது புதுசு. எல்லாருமே க்ளோஸ் பண்ணிவிட்டு ஹாஸ்பிட்டலே லீவு அப்படின்ட்டு போயிட்டாங்க. நிறைய மெடிக்கல் ஷாப்பும் லீவ் விட்டாங்க, சில கடைகளை தவிர. நான் இருந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா நான் மட்டும்தான் வச்சேன். எனக்கு சில தெளிவான இது இருந்தது. அதை நான் ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை நிஜமாக பார்த்தேன். ஏன் அப்படின்னா, அந்த சின்ன கடை நான் எவ்வளவோ ட்ரை பண்ணி கூட நோட்டீஸ் போட்டேன். ஒரு 3 நாள் நோட்டீஸ் அதுக்கு முன்னாடி போட்டிருப்பேன். ஹோம் டெலிவரி கொடுத்தேன்.
சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ் நிறைய பண்ணி பார்த்தோம். ஃப்ரீ கொடுத்து பார்த்தோம். என்ன கொடுத்து பார்த்தாலும் நம்ம கடை வந்து அவ்வளோக்கா ரீச் ஆகவே இல்லை. எனக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ண சேல்ஸில் ஒரு 20% கூட வரல எனக்கு. அப்போது கோவிட் டைம் வந்து எனக்கு என்னென்னா அந்த இடத்துல நான் கடை வச்சுருக்கையில் அந்த ரோட்லேயே எந்த கடையும் இல்லை. நம்ம கடை மட்டும்தான் ஓப்பனில் இருந்துச்சு. அப்போ அந்த ரோட்டில் நீங்கள் வெளியே வந்து போனாலே ஒரு கடை ஓப்பனில் இருக்குன்னா அது நம்மளது தான் இருக்கும். ஸோ மக்கள் வந்து மருந்து கடை இது அப்படின்னு அப்போ ரெகனைஸ் பண்ணி வர ஆரம்பித்தாங்க. ஒன்று அந்த டைமில் நமக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இது அப்படின்னு நான் நினச்சேன். எப்போவுமே ஒரு கிரிட்டிக்கலான டைமில் நான் சொன்னேன் இல்லைங்களா, கிரிட்டிக்கலான டைமில் அங்கே நீங்கள் அது ஃபெயிலியராக போகுது, ஏன் இப்படி போகுதுன்னு யோசிக்காமல் அதில் என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஜெயிக்கலாம். அந்த கோவிடில் என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுன்னு நான் பார்த்தேன். ஒரு 3 டைம்ஸ் எனக்கு வந்து கோவிட் வந்துச்சு. அதில் சிவியராக ஒரு டைம் இருந்தது. அதை எல்லாத்தையும் நான் ஓவர் கம் பண்ணி தான் வந்தேன். அந்த சிவியராக இருந்தப்போ தான் எனக்கு ஃபேமிலியிலேருந்து பெருசாக இது பண்ணாங்க, ஏன் நீ இது மாதிரி பண்ணுற அப்படின்னு. ஈவன் எனக்கு அந்த கோவிட் டைம் நம்ம கடையை சாத்தக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருந்தேன். காலையில் 6 மணிக்கு ஓப்பன் பண்ணி நைட்டு 12 மணி வரைக்கும் வச்சுருந்தேன். நான் மட்டுமே தனியாகவே இருந்தேன் கடையில். அதுக்கப்புறம் ஒரு 4-5 டேஸ் கழிச்சு என் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பேர் வந்து ஹெல்ப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நார்மலானதையும் ஸ்டாஃப்ஸ் எல்லாமே வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்டாஃப்ஸோட சப்போர்ட் அதுக்கப்புறம் நல்லா இருந்தது. அவங்க கொஞ்ச நாளில் நான் புரிஞ்சுக்கிட்டாங்க இந்த கோவிட் வந்து அவங்க எல்லாமே என்னோட ஏஜ் கம்மி. ஸோ அவங்க எதுவும் பேட் ஹேபிட்ஸோ வேறு எதுவுமே இல்லாத பசங்கிறதுனால அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துருச்சு. அப்புறம் கோவிடை பற்றி ஒரு தெளிவு எல்லாத்துக்குமே வர ஆரம்பிச்சிருச்சு. இவங்க இந்த ஏஜ் குரூப் தான் ரொம்ப ரிஸ்க் அதிகம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நிறைய பேர்த்துக்கு கோவிட் மெடிசின்ஸு கேட்டப்போ ரொம்ப இதாக வீட்டுக்குள்ளே லாக்டவுன் ஆகி சில ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்லாம் பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து இதெல்லாம் அடிச்சு விட்டு போவாங்க, வீட்டை விட்டே வெளியே வர முடியாது. அப்போல்லாம் வந்து நம்ம அவங்களுக்கு என்ன மெடிசின்ஸ் வேணுமோ இதெல்லாம் தைரியமாக நம்ம கொண்டு போய் கொடுத்தோம். அதெல்லாம் இன்றைக்கி வரைக்கும் எனக்கு ஹெல்ப் பண்ணுது. ஈவன் என்னோட நிறைய பேர் டிஸ்கவுண்ட் அதிகமாக தர்றாங்க. நிறைய காம்படிஷன் ஹெவியாக இருக்குது, ஆன்லைன் அது இதெல்லாம் இருக்குது. ஆனாலும் எனக்குன்னு ஒரு கஸ்டமர் பேஸ் இன்றைக்கி இருக்குதுன்னா அந்த கோவிடில் நாங்கள் ஒர்க் பண்ணது, அன்றைக்கி நம்ம கொண்டு போய் கொடுத்தது. நீங்கள் எப்போவுமே பீப்புளை வந்து சாதாரண இடம் போடாதீங்க, காசு மட்டுமே தான் அவங்க நினைப்பாங்க, நல்லா இல்லை. அன்றைக்கி நாங்கள் பண்ண சர்வீஸு இன்றைக்கும் அவங்க வந்து எங்களுக்கு வந்து பிஸ்னஸ் கொடுக்குறாங்க. நம்ம பசங்க கூப்பிட்டா கொண்டு வந்து கொடுத்தாங்க, அந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கலாக வீட்டை விட்டு வெளியே போக முடியாமல் இருந்தப்பவும் ஹெல்ப் பண்ணாங்க அப்படிங்கிறது இன்றைக்கும் பிஸ்னஸ் தராங்க. இன்றைக்கி இவ்வளோ காம்படிஷன்லேயும் நாங்கள் வந்து அந்த மினிமம் டிஸ்கவுண்ட் என்னவோ அதுதான் கொடுக்கணும். என்னால் அவ்வளோதான் கொடுக்க முடியும். நான் 5-6 பேர் வேலைக்கு வச்சு ஒரு தொழில் பண்ணி வாடகை கொடுத்து பண்ண முடியாது. நிறைய பேர் கொடுக்குறாங்க, ஆன்லைன்லாம் பெருசாக வருது. அன்றைக்கி வந்து நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் லோக்கலில் இருக்கிறவங்க தான் காம்படிட்டர். உங்களுக்கு நீங்கள் இங்கே பெரிய இருக்கிற 2-3 கடை தான் பெரிய கடையை தான் காம்படிட்டராக இருந்தது. இன்றைக்கி காம்படிட்டரே வந்து பார்த்திங்கன்னா 1mg, ஒரு நெட்மெட்ஸு, ஒரு ஃபார்மசி, இந்த மாதிரி ஆளு கூட நம்ம காம்படிட் பண்ணோம். எல்லாமே அதானி, அம்பானி, டாட்டா கூட. ஸோ அவங்க கொடுக்குற டிஸ்கவுண்ட்டு நம்மளால் கொடுக்க முடியாது. ஆனால் நம்ம பெஸ்ட்டாக சர்வீஸ் பண்ண முடியும். அவங்க எல்லாமே அவைலபிள் பண்ணி தர மாட்டாங்க. இப்போ நம்ம கடையில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு மெடிசன் இல்லைன்னு சொன்னோன்னா ஒரு 2 டேஸ் 3 டேஸ் டைம் வாங்கிட்டு எங்கே இருந்தாலும் வாங்கி கொடுத்துருவோம். அந்தளவுக்கு எக்யூப்டாக இப்போ பசங்களை ரெடி பண்ணிட்டோம். எல்லாமே நல்லா குவாலிஃபைடு, நல்ல எக்ஸ்பீரியன்ஸான பசங்களாக வச்சுருக்கோம். ஸோ இதெல்லாமே வந்து எனக்கு கோவிட் டைம் தான் வந்து ரொம்ப பெரிய டேர்ன் அவுட்டாக இருந்துச்சு. எனக்கு நான் என்னென்னமோ ட்ரை பண்ணி கூட பண்ண முடியாத நீங்கள் ஒரு தடவை நோட்டீஸ் போட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணால் ஆல்மோஸ்ட் ஒரு 30,000-40,000 செலவு பண்ணோம். அது பண்ணி எனக்கு வராத சக்ஸஸ் கோவிட் டைமில் நான் கடை ஓப்பன் பண்ணி வச்சுருந்ததில் எனக்கு வந்தது. அதை அப்படியே நான் வந்து கேபிட்டலைஸ் பண்ணிட்டேன். அப்படியே அதுக்கப்புறம் கார்டியா டயபெட்டிக் அப்படியே கண்டினியூ ஆகுது. அப்படியே நம்ம வந்து இப்போ வரைக்கும் அந்த ஹோம் டெலிவரியை கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். அது போக நம்ம இந்த ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸுக்கு கொடுத்தது கொஞ்சம் மனிதநேயத்தோடு நிறைய பண்ணோம். சிலருக்கு ஃப்ரீயாக மாஸ்க்கு கொடுத்தோம், சிலருக்கு ஃப்ரீயாக மெடிசின்ஸ் கொடுத்தோம். அந்த டைம் நம்மளால் என்ன ஒரு பேண்டமிக், நீங்கள் ஒரு 100 இயர்ஸ் ஒன்ஸ் வர்றது, அந்த இடத்துல நம்ம வெறும் ப்ராஃபிட்டை மட்டும் பார்க்கக்கூடாது. நமக்கு ஒரு மனிதநேயத்தோட ஒரு சர்வீஸும் பண்ணணும். அது வந்து எனக்கு இன்றைக்கி வரைக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. என்னோடய அடுத்தடுத்த ஜேர்னிக்கு வந்து அந்த பேஸ், அந்த அன்னம் ஃபார்மசிங்கிற பேஸ் தான் வந்து இன்றைக்கும் நிற்கிது. இப்போ ஒரு 2வது 3வது கன்சர்ன் போயிட்டுருக்கேன். இன்னும் ஐ ஹேவ் லாட் ஆஃப் பிளான்ஸ். காம்படிஷன் இருக்குது, பார்ப்போம்.